முள்ளிவாய்க்கால் நடந்த படுகொலை, அதாவது அதை பற்றி எல்லாரும் தெரிஞ்சிருப்போம். கிட்டத்தட்ட நம்மளுடைய தொப்புள்குடி உறவுகளான தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் நடந்த படுகொலை கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் சில தினங்களில் கொண்டு குவிக்கப்பட்டனர். அப்போ அப்போது இருந்த மாநில அரசும் திமுக அரசும் அப்போ இருந்த மத்திய அரசும் சேர்ந்து இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போ இருந்த திமுக அரசு செய்த நாடகங்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் தெரியும். 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து தமிழர்களை ஏமாற்றி அங்கே உள்ள தமிழர்களுக்கு நம்பிக்கை அளித்து அங்கே கடைசி வரை எந்த உதவியும் செய்யாமல் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டனர். அந்த படுகொலையை நம்ம ஒவ்வொரு வருடமும் நம்ம நினைவுபடுத்தி அவர்களுக்கான அஞ்சலியை நம்ம செலுத்தி வருகிறோம். எப்படி 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜராஜ சோழன் தமிழருடைய வீரத்தையும் தமிழருடைய ஆற்றலையும் உலகெங்கும் பறைசாற்றினாரோ அதே போல மேகதகு பிரபாகரன் அவர்கள், தலைவர் பிரபாகரன் அவர்கள் உலகம் முழுவதும் தமிழர்களுடைய அறிவையும் தமிழருடைய ஆற்றலையும் தமிழருடைய வீரத்தையும் பறைசாற்றினார். அப்படி நம் காலத்தில் இருந்த ஒரு மாபெரும் தலைவரை நாம் இழந்தோம். அது இல்லாமல் முள்ளிவாய்க்கால் நடந்த மிகப்பெரிய படுகொலை நம் காலத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் போது நடைபெற்ற படுகொலை அது. அந்த படுகொலைக்காக இன்று நாம் முள்ளிவாய்க்கால் மே 18 அன்று நம்ம அனைவரும் இன்னைக்கு அஞ்சலி செலுத்தி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் தலைமையில் இன்றைக்கு அஞ்சலி செலுத்தி இந்த கூட்டம் நடைபெற்று முடிந்தது. 2026 தாவேகா பாஜகவோட கூட்டணி வைக்காது அப்படின்னு ஒரு கருத்து இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் கட்சி தலைவர் இல்லை, இந்த கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லி முடிச்சாச்சு. தயவு செஞ்சு இந்த கேள்வியை தொடர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இது மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை. எங்களுடைய கட்சியில் எந்த சொல்லாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாம் எங்களுடைய தலைவரின் அறிவுறுத்தலின் பேரில் தலைவரின் சொல்லுக்கிணங்க தான் எந்த நிர்வாகியாக இருந்தாலும் அவருடைய ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் எதுவும் இருக்கும். தெளிவாக எங்களுடைய தலைவர் முதலாம் ஆண்டு கூட்டத்திலேயே பொதுக்கூட்டத்திலே சொல்லிவிட்டார். என்றும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது. மாநிலத்தில் எங்களுடைய கொள்கை எதிரியான திமுகவுடன் என்றும் கூட்டணி கிடையாது. இந்த கொஸ்டின் திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லி தான் சொல்லியாச்சு. இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இதை திரும்ப கேட்க வேண்டாம் என்று பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். தாவேகாவுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இந்த மாதிரி சார், கருத்தரங்கு முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் அப்படியே அமைதியான ஒரு அரசியலாக போயிட்டு இருக்கு. இல்லை, உட்கட்டமைப்பு மற்ற கட்சிகளை விட திறம்பட உட்கட்டமைப்பு அமைப்பதிலும் பூத் கமிட்டி அமைப்பதிலும் அடுத்த தேர்தலை நோக்கி கொண்டு போவதிலும் ஒவ்வொரு இடத்துல நிர்வாகிகள் நியமிக்குவதிலும் எல்லா வேலையிலும் மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. மற்ற கட்சிகளை விட துடிப்பாக பணியாற்றும் இளைஞர்களும் பெண்களும் இருக்கிறார்கள். அவரை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு மேற்கொண்டு பயிற்சி அளித்து அடுத்த கட்டத்தில் கொண்டு போகும் வேலையை தெளிவாக செய்து வருகிறோம். எல்லாமே விரைவில் எல்லாம் முடிஞ்சிடும். எங்களுடைய பொதுச்செயலாளரும் தலைவரும் அதுக்கான வேலைகளை முடக்கிவிட்டிருக்காங்க. தேர்தலுக்கு குறுகிய காலம் தான் இருக்கு. ஒரு வருடத்திற்கும் குறைவான காலங்கள், சொல்ல போனா ஒரு 10, அதாவது கட்சி இல்லாத பொழுதே கிட்டத்தட்ட நான் இப்போ கடந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிகமான வெற்றிகளை பெற்றார்கள் ரசிகர் மன்றமாக இருக்கும் பொழுது. இப்பொழுது கண்டிப்பாக எங்களுக்கு மக்களிடம் வரவேற்பும் அதிகமாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. இப்போ கட்சி எங்களுடைய தோழர்களும் சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காங்க. அதிகப்படியான வெற்றியை நாங்கள் பெறுவோம். ஏன்னா மக்களுடைய நன்மதிப்பும் மக்களுடைய ஆதரவும் எங்களுக்கு அதிகப்படியா இருக்கு. கண்டிப்பா நல்லபடியா இருக்கும். கட்சியினுடைய தலைவர் கலந்து கொள்கிற முக்கிய நிகழ்வு அடுத்து எப்ப சார் நடக்கிற மாதிரி இருக்கு? விரைவில் அறிவிப்பு வரும். அது கண்டிப்பா எங்க பொதுச் செயலாளர் கொடுப்பார். ஏன்னா அதுக்கான திட்டமிடல் நடந்துட்டு தான் இருக்கு. அது வர்றப்ப கண்டிப்பா அறிவிப்பு. இந்த மாதத்திற்குள்ளே இல்ல அடுத்த மாதத்துக்குள்ள பாதிக்குள்ள அது எப்போ அதான தேதிகள் அறிவிக்கப்படும். எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா இதுவும் வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அதை தாண்டி தமிழகம் முழுசும் ரைடு போயிட்டு இருக்கு. தமிழகம் முழுசும் இடி ரைடு இந்த அரசு எப்படி செயல்படுன்றதை தமிழக மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயம் நம்ம எல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மார்க் அது உள்ளிட்ட இடங்களில் சேர்ந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்துகிறாங்க. இதில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்னா, முதல்வரையும் துணை முதல்வரும் அவர் சுற்றி இருக்கிற நண்பர்களையும் சார்ந்த வீடுகளில் ரைடு நடக்குது. கடந்த ஆட்சியில் ஒரே ஒருத்தர் செக்ரட்டரியேட்டில் போய் ரைடு பண்ணதுக்கே அப்போது எதிர்க்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ பேசினார். இன்னைக்கு துணை முதல்வருடைய நண்பர், அவருடன் நிழலாக இருக்கக்கூடிய ரத்தீஷ் அவர்கள் மீது அவருடைய இல்லத்தில் சோதனை நடந்திருக்கு. அவர் இங்கே இல்லை, வெளியூர் போயிட்டார்னு சொல்கிறாங்க. அதை சுற்றி நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் இதுவரை எந்த பதிலும் இந்த மாநில அரசு சொல்லவில்லை. ஸோ இது என்னன்னா, எப்படி இந்த அரசாங்கம் 4 வருஷம் செயல்பட்டு இருக்குன்னு தான் காட்டுது. ஏன்னா யார் இந்த அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், இந்த அரசில் ஒரு நிழல் முதல்வராக எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்றதான் இந்த ரைடு காட்டுது. யார் இந்த அரசில் முடிவெடுத்தார்கள்? யார் ரத்தீஷ் முடிவெடுத்தாரா, இல்லை அவர்களுடைய நண்பர்கள் முடிவெடுத்தாரா, இல்லை அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் முடிவெடுத்தார்களா, எத்தனை நிழல் முதல்வர்கள் இந்த அரசில் இருந்தார்கள்ன்றதான் இந்த அரசு காட்டுது. 4 வருஷம்
இந்த அரசையும் தமிழக மக்களுடைய தலையெழுத்தையும் முடிவெடுத்தவர்கள் அரசியலும் அரசை பற்றியும் அரசியலை பற்றியும் மக்களை பற்றியும் தெரியாத ஒரு ரத்து இஷ்யூ போன்றவர்கள் முடிவெடுத்தவர்கள் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதை பற்றி கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் நீங்கள் வந்து மக்களுக்கு எடுத்து போய் சேர்க்க வேண்டும். இது ஏன் இப்படி நடக்குது, யார் இந்த நபர்கள், எதனால் இவர்கள் பின்னால் அரசாங்கம் இருக்கிறது, யார் அரசியலில் யார் ஐபிஎஸ் யார் ஐஏஎஸ் யார் எந்த துறையோட செயலாளராக வரணும், யார் எங்கே மாவட்ட கலெக்டராக வரணுன்றதை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருப்பவர்களுக்கு அரசை பற்றியும் தெரியாது, அரசாங்கத்தை பற்றியும் தெரியாது, மக்களை பற்றியும் தெரியாத நபர்கள் முடிவெடுத்தாங்கன்னா எவ்வளோ பெரிய கொடுமைங்கிறத தயவு செய்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இங்கே பங்கெடுத்த அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.